ஒரு குடிகாரன், சிகரெட் பிடிக்கிறவன், புகையில போடுறவன், பாக்கு போடுறவன், கஞ்சா யூஸ் பண்ணுறவன், பான் ஃபிலிம்ஸ் பார்க்குறவன், சுய இன்பம் காண்றவன், மனைவி அல்லாது பிற ஒரு 6-7 பெண்களோடு தொடர்பு கொண்டு இருந்த ஒரு நபர். ஓகே, இது எல்லாத்துல இருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியுமாங்கிறத நீங்க இதை கேட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என்ன மீட்ட தேவன் உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் மீட்க அவர் வல்லவரா இருக்கார். எனக்குள்ள ஏதோ பிசாசு ஆட்கொள்றது தெளிவா ஆண்டவர் அன்னைக்கு காமிச்சார். இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய மனைவிட்ட நான் செஞ்ச தப்பு யார் யார் கூட என்னன்னைக்கு எப்பப்போ எப்படி எப்படி இருந்தேங்கிறத மனைவிட்ட ஒப்பிக்க தேவன் வைக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வந்தது. துளி கூட தண்டிக்காம, ஓகே இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கு, ஏன் யார் நீங்க, யார் அந்த இயேசுன்னு தேட ஆரம்பிக்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லலான்னு சொல்லிட்டு தேவன் இந்த தருணத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா, தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இது எனக்கு அப்படியே நடந்தது. ஓகே, நான் மெசேஜ் இன்னைக்கு கொடுக்க வரல. ஓகே, என்னுடைய சாட்சியை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு. தேவன் இந்த காரியத்தை எப்படி எனக்கு செஞ்சார் அப்படிங்கிறத சாட்சியாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னை ஒரு துன்மார்க்க லைஃப்பில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஓகேவா? எப்படின்னா, நான் ஒரு குடிகாரன், சிகரெட் பிடிக்கிறவன், புகையில போடுறவன், பாக்கு போடுறவன், ஓகேவா, கஞ்சா யூஸ் பண்ணுறவன், பான் ஃபிலிம்ஸ் பார்க்குறவன், சுய இன்பம் காண்றவன், இப்போது மனைவி அல்லாது பிற ஒரு 6-7 பெண்களோடு தொடர்பு கொண்டு இருந்த ஒரு நபர். ஓகே, இது எல்லாத்துல இருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார். சரியா? அந்த விடுதலை எப்படி கிடைச்சது? ஓகேயா? அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியுமாங்கிறத நீங்கள் இதை கேட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். சரியா? ஓகேவா? இப்போது இயேசு கிறிஸ்து எப்படின்னா, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவங்கள பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஒளி அவர். ஓகேவா? அந்த ஒளிக்கு ஈடு இணையே கிடையாது. ஓகே, எதையுமே அதை பிரகாசிக்க பண்ணும். ஓகேவா? நீங்களும்னாலும் அவருடைய வெளிச்சமாக இருக்கும். ஓகே, அந்த ஒளியிலேருந்து வர கதிர். ஓகே, அதான் வெளிச்சமாக இருக்கும். சரியா? அப்போது உங்கள் வீட்டில் யார் வேணால் எந்த தரப்பில் எந்த பாவத்தில் வேணால் இருக்கலாம். ஓகே, என்ன மீட்ட தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் மீட்க அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஓகேவா? ஒருத்தரும் மன்னிக்க முடியாத தவறு எனக்குலேருந்து மன்னிச்சார். ஓகேவா? மெயினாக ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன்னா. ஓகேவா? எப்படின்னா, மனைவிக்கு விரோதமாக. ஓகேவா? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ஓகே, அதுக்கு முன்னாடியும் 1-2 பேர் கூட தவறான ஒரு பழக்கத்தில் இருந்தேன். சரியா? மாம்சத்துலேயும் 2-3 பேர் கூட சேர்ந்து இருந்திருக்கு. சரியா? இதை எந்த மனைவியால் ஏற்றுக்க முடியும் இல்லையா? அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு காலையில், ஓகே, ஒரு பகல் பொழுதில் எனக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு யோசனை. ஓகேவா? இது ஆண்டவரே கொடுக்குறாரு. நான் துன்மார்க்கத்தில் தான் இருக்கேன். ஓகேவா? இன்னும் சொன்னால் அன்றைக்கி நான் கஞ்சா அடிச்சிட்ருக்கேன். சரியா? அன்னைக்கு பகல் வேலையில் ஒரு சிந்தனை வருது எனக்கு. என்னன்னு, என்னுடைய சின்ன வயசு சுபாவமும் இப்போ இருக்கிற சுபாவமும் ஓகே டோட்டலாக வேறையாக இருக்குது. அப்போது நான் அதை விரும்புகிறேன். சின்ன வயசில் எல்லாத்தையும் பொறுத்து போவேன், எல்லாம் கேர் பண்ணிப்பேன், அன்பாக இருப்பேன், ஷேரிங் டைப் இருந்தது. இப்போது எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது, கோபம், இந்த மாதிரி இருக்கா. எனக்கு இது பிடிக்கல. நான் அந்த மனுஷனாக மாறணும். ஓகே, அப்போது எனக்குள்ளே ஏதோ பிசாசு ஆட்கொள்றது தெளிவாக ஆண்டவர் அன்னைக்கு காமிச்சார். ஓகே, அப்போது எனக்கு இந்த அதாவது என்னை வேற ஏதோ ஆட்கொள்ளுது. ஓகேவா? அதுலேருந்து நான் விடுதலை ஆக்கப்படணும். ஓகே, வீட்டுக்கு வந்தேன், ஒரே அதே யோசனையாகவே இருக்குது. ஓகே, இதிலேருந்து வெளியே வரணும். எப்படி வெளியே வர்றது தெரியாது. ஓகேவா? சரி, ஒய்ஃப் வருவா, அவள் 2004 அபிஷேகம் பண்ணப்பட்டவா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது எங்கள் 2 பேருக்கும். ஓகேவா? இதுவுமே ஓகேவா, என்ன சொல்ற, துன்மார்க்கத்தில் தான் கல்யாணம் நடந்தது. என்னுடைய பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல், அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்தது. ஓகேவா? அப்போது வேலை முடித்து வரா. ஓகே, அவள்கிட்ட நான் அறிக்கையிடுறேன்.
ஓகேவா, எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவள் வேலையிலேருந்து டயர்டாக தானே வருவாங்க, என் நெஞ்சில் கை வச்சுட்டு அவள் ஜெபிக்கிறா. ஓகேவா, ஜெபிக்கும்போது அவள் கேட்குறா, முகம் அப்படியே பிரகாசமாக இருக்குது. கேட்குறான், எதை சொல்ல விரும்புகிறீங்களான்னு சொன்ன உடனே, என்னை மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு விரோதமாக இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய மனைவிட்ட நான் செஞ்ச தப்பு யார் யார் கூட என்னென்னைக்கு எப்பப்போ எப்படி எப்படி இருந்தேங்கிறத மனைவிட்ட ஒப்பிக்க தேவன் வைக்கிறாரு. நான் என்ன விரும்பினேன், இதிலிருந்து ஒரு விடுதலை விரும்பினேன். ஓகேவா, நான் என்ன நினச்சேன், ஓகேவா, அப்போ நான் செய்கிற தப்புக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை முடிஞ்ச காலத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த பாவத்திலேருந்து நான் விலக்கப்பட்டு இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஓகேவா, அப்படி ஆண்டவர் வந்து ஏவுறாரு. நான் எல்லாத்தையும் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன். அவங்க சந்தோஷ முகத்தோட சிரிச்ச அந்த முக பிரகாசத்தோட, ஓகே, அவங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருந்தார். கிறிஸ்துவ நான் என்னுடைய மனைவியின் முகத்தில் தான் நான் பார்த்தனே. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு, என்னையும் மன்னிக்க சொல்கிறார், நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லி அப்படியே என் நெஞ்சில் கை வச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வந்தது. ஓகே, இருதயத்தில் அப்படியே இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலாக பார்த்தா வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். என் கால் தரையிலேயே இல்லை. கொஞ்ச நாளாக, ஒரு வாரம் 2 வாரம் ஆகுது. ஓகே, நிறைய யோசனைகள்லாம் வருது. நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். ஓகே, தேவன் என்ன 100% மன்னிப்பார்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு சிஎஸ்ஐ சபையில் தான் போயிட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்தேன். ஓகே, நான் அப்போ தேட ஆரம்பிக்கிறேன், யாரா இந்த இயேசு, அவர் எப்படிப்பட்டவர், நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு கூறுறீங்க, துளி கூட தண்டிக்காமல், ஓகே, இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்குது, ஏன், யார் நீங்கள், யார் அந்த இயேசுன்னு தேட ஆரம்பிக்கிறேன். அதிகமாக பைபிள் வாசிக்க சொல்கிறாரு. எங்கே மீட்டிங் நடந்தாலும், எங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன காரியம்னாலும் என்னை அதில் ஈடுபடுத்தி கொள்றதுக்கு துரிதப்பட்டேன். அப்போது ஆண்டவர் என்னை உட்கார வச்சு வசனத்தை பைபிளை சொல்லி கொடுத்தாரு. ஓகே, சொல்லி கொடுக்க வந்து அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனத்தின்படி என்னை அவர் மாற்றிக்கிட்டே வந்தார். ஓகேவா, இன்றைக்கி உங்கள் முன்னாடி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு தேவன் என்ன வசனத்தில் அவர் என் கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கார். ஓகேவா, இது மெயினாக இந்த பாவம் சொன்னோம் இல்லையா. அப்போது இந்த பாவத்தில் இருந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் விடுதலை ஆகணும்னா, இப்போ நான் சிம்பிளாக சொன்னேன் இல்லையா, ஒய்ஃப் வந்து ஜெபிச்சாங்க அப்படின்ட்டு. ஒய்ஃப் ஒரு சில 14 வருஷமாக என் நிமித்தம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. மனைவி அடிக்கிறது, ஓகேவா, அடிக்கிறதுனா வெறித்தனமா, ஓகே, எட்டி மிதிக்கிறது, தலையை பிடிச்சி செவுத்தில் அடிக்கிற அந்த அளவுக்கு. ஓகேவா, இன்னும் சொன்னால் கொலை முயற்சியில் வரும் நான் செஞ்சது எல்லாமே மனைவிக்கு. ஓகே, ஆனால் அவங்க மாம்சத்தில் என்னை சரி செய்ய பார்த்தாங்க, முடியல. 14 வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு நாள் ஆவியில் உணர்த்துறாரு. ஓகேவா, உன்னுடைய அவங்க ஜெபிக்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் 2 பேராக இருக்கீங்க, இப்போது நம்ம 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து தான் ஒரே சரீரம் இல்லையா. அப்போ அந்த பாரிதி சரீரம் அசுத்தமாக இருக்குல்ல, அது பரிசுத்தமாக்குறதுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஏறெடுத்ததுக்கப்புறம் என்னை கண்டிக்கிறது, என்னை திட்டுறது எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. பார்த்தா ஒரு சில வாரங்கள் தாண்டி வரும்போது எனக்குள்ள ஆண்டவர் கிரியை செஞ்சு என்னை ஒரே நாளில் மாற்றிட்டார். என்ன கேட்டால் அதே தான் சொல்லுவோம். ஓகே, ஒரே நாள், ஒரே ஜெபம், ஒரே அந்த ஒரு சில நிமிஷம், அந்த ஒரு தருணத்தில் என்னை மொத்தத்தில் மாற்றிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு உலகத்தில் வேலைக்கு போகணும்னு தோணலை. ஓகே, நான் ஏன்னா உலகம் என்னை வஞ்சிச்சது, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, அப்போது தங்களுக்கு வேண்டி தான் என்னை யூஸ் பண்ணிக்கினாங்களே தவிர அது எல்லாருமே அப்படி தான். ஓகே, கூட இருந்தவங்க, வெளியில் இருந்தவங்க, வேலை செஞ்சவங்க எல்லாருமே அப்படி தான். ஓகேவா, என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லை. அந்த அன்பை, அவர் என்னை மன்னிச்ச அன்பை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் செய்யணும்னு தோணலை. அவருக்கு வேண்டி ஏதாவது செய்யலான்னு நினச்சேன். முதல்ல ஒரு ஊழியரோட உடன் ஊழியராக இருந்தேன். அதுக்கப்புறமா தான் 6 மாதம் கழித்து தான் என்ன அவரை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ஊழியம்னா என்னன்னு சொல்லி ஆராய ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒவ்வொன்றா வசனத்தின் அடிப்படையில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா, அதே மாதிரி வசனங்களை அது கரெக்டாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். சரி, ஓகே,
இப்போது இதிலேருந்து விடுதலை ஆகணும்னா நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஒய்ஃபு இருந்தாங்க இல்லையா, பரிசுத்தமாக்கா கபடம் இல்லாமல் அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க, அவங்க பரலோகத்துக்கு போக ரெடி. ஓகே, ஆனால் நான் தீட்டாக இருந்தேன். ஓகே, அப்போ நானும் பரிசுத்தம் ஆகணும்னா இப்படி ஜெபின்னு சொல்லி அந்த ஒரு ஃபார்முலா கொடுத்து அவங்க ஜெபிச்சாங்க, எனக்குள்ள மாற்றம் வந்தது. ஓகேவா, நீங்கள் அப்படி ஜெபிங்க. ஓகேவா, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருந்து ஜெபிங்க. சரி, ஆவியில் ஜெபிங்க. சரி, இப்போ என்னுடைய வேற துன்மார்க்கம், இப்போது குடிப்பழக்கம், சிகரெட்டு, புகையிலை பாக்கு, இந்த பான் அடிக்ஷன், இது எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ ரெண்டாவது பெரிய பாவ பழக்கம் இந்த பான் அடிக்ஷன். ஓகேவா, அந்த வீடியோ பார்க்குறது, சுய இன்பம் காண்றது. இதில் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தேன். இதிலேருந்து வெளியே வர்றது எப்படி வர்றதுன்னு தெரியல அங்கிள், ஏதாச்சும் பண்ணுங்க. அந்த அந்த தருணம், அந்த அந்த நிமிஷம் வரும்போது தானாக நான் தப்பு செஞ்சிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் நிஜமாகவே மாறணும்னு விரும்புகிறீங்களா? நிஜமாகவே அந்த காரியம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? பான் ஃபிலிமோ சுய இன்பம் கார்ன்றதோ, ஓகேவா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் இதை ஓப்பனாக ஒப்புக்கொள்ளுங்க. அவர்கிட்ட பேசுங்க தேவனை. ஓகேவா, அவர் தான் உங்களை உருவாக்குனவர். உங்கள் அப்பா அம்மா மூலியமாக நீங்கள் பூமிக்கு வரல. நீங்கள் வந்தது தேவன் உங்களை முன்குறிச்சனால தான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, என்னால் முடியல ஆண்டவரே, நான் வெறும் மண், நான் ஒத்துக்கிறேன், என்னால் முடியலைங்கிறத நீங்கள் அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பலனை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்துன்னு 1:8 அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கு. அப்போ அந்த பலனை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, அதை கேட்டு பெற்றுக்கொண்டு கொள்ளும்போது நீங்கள் அதிலிருந்து ஜெயிக்க உதவி செய்வார். ஓகேவா, ஆனால் அது வரைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க. ஓகே, அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே போயிடாதீங்க. ஓகேவா, ஐயோ தப்பு பண்ணிட்டேங்கிற எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் எழும்புங்க, குளிங்க, எசப்பா மன்னிச்சிருங்கன்னு அவர்கிட்ட அழுங்க, அதோட மறந்துடுங்க. அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடாதீங்க. தப்பு பண்ணிட்டேனும் போகாதீங்க. இனிமே எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, செய்யக்கூடாது, அந்த எண்ணத்துக்குள்ளேயே போகாதீங்க. உங்கள் சிந்தையை அந்த தவறான விஷயத்துக்குள்ளேயே கொண்டு போகாமல் நீங்கள் இருங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு காரியம் என்ன பண்ணலாம்னா, உங்களை பிஸியாக வச்சுக்கலாம். ஓகே, அதிகமாக பைபிள் வாசிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, சத்தமாக பாட்டு பாடுறது, நீங்கள் தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, தனியாக தூங்குறது, ஏன்னா தனிமையில் தான் இந்த மாதிரி காரியம் செய்ய முடியும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த எண்ணம் வந்துட்டாலே எழும்பி அப்பா அம்மா கூட இருங்க. ஓகே, நீங்கள் தனியாக படுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா போங்க, அப்பா அம்மா கூட போய் படுங்க. அம்மா கொஞ்சம் உங்களை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போது அந்த உணர்வு போகும். ஓகே, அந்த ஆவி உங்களில் கிரியை செய்யாது. சரியா, இது இந்த பான் அடிக்ஷன் இந்த மாதிரி உள்ளதுக்கு ஒரு சாதா டிப்ஸ் தான் தரேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், அண்டண்டைக்கு உள்ளது வேணும்னா இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் கேளுங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன ஆலோசனையோ அது ஆண்டவர் கொடுக்க சொல்கிறது நான் முயற்சி பண்ணுறேன். சரியா, குடிப்பழக்கத்தில் இருந்தும் அதே தான். ஓகே, நீங்கள் குடித்தாலும் என்ன பாவம் பண்ணாலும், பாவம் பண்ணிட்டேங்கிற நிஜமாக மாறணும்னு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் பாவம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் விட்டுருங்க. ஓகே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி இதை செய்யக்கூடாது. ஓகே, இதை அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஆயிடணும். ஓகேவா, எப்போ தைரியமாக தெய்வ சமூகத்தில் கிட்டி சேரணும். ஓகே, தைரியமாக சர்ச் ஆக்டிவிட்டீஸ், ஊழிய ஆக்டிவிட்டீஸ் எதுனாலும் தைரியமாக நீங்கள் செய்யணும். ஓகேவா, நான் பாவிங்கிற உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது. தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்க நீங்கள் பாவி அல்ல. ஓகேவா, இது உங்களுக்கு உண்டான பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான உபதேசம். சரியா, நீங்கள் அப்படி உங்கள் மைண்டை மாற்றினா தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியும். ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட பேசி, அவரை துதிச்சு ஜெபிச்சு அவரோட உங்களை ஐக்கியப்படுத்தினா தான் அவர் பேசுகிறது உங்ககிட்ட உங்கள் காதுக்கு கேட்கும். அவருடைய பலன் உங்களில் பூர்ணமாக அதிலேருந்து விடுதலை ஆக முடியும். ஓகேவா, என்ன கேட்டால் நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் குடித்தாலும் பரவாயில்ல, சர்ச்சு சர்வீஸ்க்கு போங்க, காலையில் நைட்டு பைபிள் ஸ்டடி. ஓகேயா, உங்களை அப்படி ஏற்றலைன்னா இப்போ ஏற்றுற சபைக்கு போங்க. ஓகேவா, ஏன்னா ஸ்மெல் வந்தால் சர்ச்சுக்குள்ளே எப்படி குடிச்சிட்டு போகிறது, இதை கேட்குற வேறு ஊழியர், உடன் ஊழியர் இதெல்லாம் கேட்டால் இதுவாக நினைப்பாங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, இப்போ நான் சபை வச்சுருக்கேன்னா, நான் எங்கள் வீட்டில் சபை வச்சுருந்தேன். ஓகே, மெட்ராஸில் இருக்கும்போது. இப்போது ஆண்டவர் இந்த உங்களுடைய தேசத்துக்கு வர சொல்லியிருக்கார். 2 வருஷம் ஆகுது. ஓகே, எங்கள் வீட்டில் இன்னும் சபை ஆரம்பிக்கலை. சரியா, இப்போது இங்கே அதான்
அப்படி இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தால் எங்கள் வீட்டுக்கே சபைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு தேவையான அந்த போதனை, அந்த சர்வீஸ் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணுறோம். சரியா, எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு சர்ச்சு கட்டடம் தேவையில்லை. உங்களுக்கு வசனத்தை விவரித்து நீங்கள் அதன்படி நடந்து, ஓகே, உங்களுக்கு ஆலோசனை அறிவுரை சொல்கிறவங்க, நீங்கள் வசனத்தில் தேரணும். நீங்கள் தேவனிடத்தில் போகிறதுக்கு உங்கள் மேலே பாரத்தோடு இருக்கிற ஒரு ஊழியர் தான் வேணும். ஓகே, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் அப்படி போங்க. சரியா, நீங்கள் பண்ணுற தப்புனால தேவனுடைய காரியத்தை தடை பண்ணிடாதீங்க. பைபிள் வாசிக்காதீங்க. உங்களுக்கு இது கேட்க ஈஸியாக இருக்குது. தப்பு பண்ணிட்டா பைபிளை தொடவே தோணாது. பைபிளை தொடவே தோணாதுன்னா பிசாசு வந்துச்சுன்னு அர்த்தம். பிசாசு வந்துச்சுன்னா நீங்கள் நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் பைபிள் வாசிங்க. பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் சபைக்கு போங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இப்படி போகும்போது தான் பிசாசு தோற்று போவான். நீங்கள் இதை வெற்றி கொள்ள முடியும். ஓகேவா, எனக்கு அதுதான் ஆவியானவர் சொல்கிறேன். நான் பாரில் உட்காந்து அழுவேன். ஓகேவா, விருப்பமே இல்லாமல் போவான். ஆனால் இந்த சரீரத்தை அப்படியே பிசாசு அப்படியே தள்ளி கொண்டு போய் உட்கார வைக்கும். ஒரு கையில் ஊற்றி உட்கார வச்சுட்டு இந்த கையை இப்படியே பிடிச்சிட்டு ஐயோ வேணாம், குடிக்க வேணான்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருப்பேன். பல நாள் நானே காசு கொடுத்து வாங்கின அந்த குவார்ட்டர் பாட்டில், ஓகேவா, நானே வாஷ் மிஷினில் ஊற்றியிருக்கேன். பைக்கில் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும், போகிற வழியில் வந்து அதே பாட்டில் நானே தூக்கி போடுவேன். ரெண்டுத்தையும் நான் செய்வேன். வாங்குவேன், தூக்கி போடுவேன். ஓகேவா, குடிப்பேன், இப்படி பண்ணி நானே வெளியில் வாந்தி எடுப்பேன். ஓகே, ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு நான் அவ்வளோ போராடி ஆண்டவர் என்னை ஜெயிக்க உதவி செஞ்சார் குடிப்பழக்கத்துலேருந்து. இப்போ என்ன கேட்டால் கடைசியாக எப்போ குடிச்சுன்னு தெரில. ஓகேவா, இப்போது அந்த எண்ணமே எடுத்துட்டார். ஓகேவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும், செஞ்சு முடிக்கும் வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஓகே, எப்படி என்னோடு இருக்கிற தேவன் உங்களோடையும் கூட இருப்பார். ஓகேவா, இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்பேற்பட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் என்னால் ஆலோசனை அறிவுரை சொல்லி அவங்கள எப்படியாச்சும் அதில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் செய்யுங்க. நானும் செய்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஓகேவா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.